தஞ்சை பெரிய கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலோட சித்திரை தேரோட்டம் எந்த அளவுக்கு விமர்சையா நடந்துட்டு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யும். தஞ்சாவூர் பெரிய கோவில் தேரோட்டம் ஆண்டுதோறும் வெகு விமர்சையா நடைபெறும். அந்த சித்திரை திருவிழாவின் 18 நாள் திருவிழாவை இன்னைக்கு 15ஆம் நாள் திருவிழா தேரோட்டம். இந்த தேர் அந்த பெரிய கோயில் அந்த தேர் தேரடியில் தேரடிக்கு அலங்கரிக்கப்பட்டு 42 அடி உயரம் தேர் அது 40 டன் இடையிலான இலுப்பை மரத்தில் கலை நயத்தோட செய்யப்பட்ட தேர். அதுக்கு மேலே சிறப்பு அலங்காரம்லாம் செய்யப்பட்டு இன்னைக்கு காலை சாமிகள் தியாகராஜர் கமலாம்பிகை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேர் சாமியில் வச்சோட சிறப்பு தீபாராதனை காணப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உள்ளிட்டவர்களும் இந்து சமய அறநிலைத்துறையாளர்களும் பல்லாயிரக்கான பக்தர்களும் வடம் பிடித்து தேரை எடுத்தாங்க. தேர் மேல வீதியிலேருந்து தேர் புறப்பட்டு அப்படியே வடக்கு வீதி பக்கம் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரை வடம் பிடித்து இழுக்கணும் அப்படின்னு அதை வேண்டிக் கொண்டே தேரை இழுத்துட்டு வராங்க. இது தொடர்ந்து ஒரு 14 இடத்துல தேர் நிற்கும். அதாவது பக்தர்கள் கூட்டம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தேர் நிறுத்தப்பட்டு பக்தர்கள் தேங்காய் பழம் இது பண்ணி பூஜை செய்வாங்க. இது மாதிரி இப்ப மேல வீதியில புறப்பட்ட தேர் வடக்கு வீதி பக்கம் போயிட்டு இருக்கு. அங்கங்கே பக்தர்கள் தேங்காய் பழம் வாழைப்பழம்லாம் வச்சு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான இது வர்றாங்க. சென்னை மேளம் முழங்க சிவதாளங்கள் கணக்க சிறப்பாக தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டம் நடைபெற்று 4 வீதிகள், மேலே வீதியில் புறப்பட்டு வடக்கு வீதி, கீழே வீதி, தெற்கு வீதி வழியாக மீண்டும் மேலே வீதிக்கு 1 மணி போல நிலையை அடைய தெரியும். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.